guys, இந்த வீடியோவில் சிங்கர் கண்டஸா சர்விங் மிஷினோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. ஃபர்ஸ்ட் நூல் போடுற மெத்தட் பார்த்துடலாம். இங்க 4th 5th 6th 7th ஊசில நூலை போடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட தையல் அளவை கூட்டி பிடிக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் இருக்குது. குறைச்சி வச்சோம்னு சொன்னால் நம்மளோட தையல் ரொம்ப குட்டியாக வரும். இதுவே இங்கே கூட்டிட்டோம்னு சொன்னால் தையலின் அளவு போதும். இந்த மெஷர்மெண்ட் 3 to 4 இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். பொபின் நூல் போடுறதை பார்த்துடலாம். பொபின் நூல் போடுறதுக்கான இடம் இங்கே இருக்குது. பேட்டர்ன் போட்டுக்கொள்ள முடியும். 37 பேட்டர்ன் டிசைன் தந்துருக்குறாங்க. இதுக்கிட்ட மாதிரி சில்லும் நம்மளுக்கு தந்திருப்பாங்க. சுத்தமான பேட்டர்னை போட்டுக்கொள்ள முடியும். இங்கே டிசைன் போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இடம் இங்கே இருக்குது. இங்கே சில் மாற்றும் போது நம்ம எப்போவுமே இதை இந்த இடத்துல வச்சுக்கொள்ள வேணும். மாற்றும்போது இதை மேலே தூக்கிட்டு எடுத்துடலாம்.
இந்த செல்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான டிசைனை போட்டுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலம் இந்த டிசைனில் சைஸை கூட்டி குறைச்சி கொள்ள முடியும். தைக்கும் போது இங்கே புஷ் பண்ணுறதன் மூலம் உங்களோட தையல் ரிவர்ஸ் போகும். தையல் குலையாமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த இடத்துல வந்து உங்களோட தையல் ஊசியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அட்ஜஸ்ட் பண்ணுறதன் மூலம் தையலின் இறுக்கத்தை கூட்டி குறைச்சி கொள்ள முடியும். இந்த இடத்துல பட்டன் போடுறதுக்கான தையலை நம்ம செட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓவரால் இந்த மிஷின் பற்றி பார்த்தா டிசைன் போட முடியும், தையல் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், தையலோட இறுக்கம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மிஷினோட பார்ட்ஸ் உடைஞ்சாலோ கடையில் கொடுத்தோ அல்லது நீங்களோ மாற்றிக்கொள்ள முடியும். இந்த பொபினோட ஹோல்டர் உடைஞ்சதுன்னு சொன்னால் இந்த இருக்கிற ஸ்க்ரூ கழட்டுறதன் மூலம் நம்ம இதை மாற்றிக்கொள்ள. டெனிம் போன்ற கனமான துணிகளை இந்த மெஷினில் தைக்கிறத தவிர்த்து கொள்வது நல்லது. சிங்கர் கண்டஸா சர்விங் மிஷின் புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.